எல்லாருக்கும் வணக்கம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். திருக்குறள் 517வது. இந்த குறளுக்கும் ஏஐக்கும் சம்பந்தம் உண்டு. என்னன்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து பாருங்க. இந்த குறள் என்ன சொல்லுது? இவன் இந்த வேலைக்கு சரியான ஆளுன்னு தேர்வு செஞ்ச பிறகு அவன்கிட்ட அந்த வேலையை கொடுத்து முடிச்சுக்கோன்னு சிம்பிளா சொல்லுது. இப்போ ஏஐயில் என்ன பண்ணுறோம்? ஏஐ ஒரு தொழிலாளியாக எடுத்துக்கிட்டா அதுக்கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோம், அது நமக்கு அந்த வேலையை செய்யுது, பதில் கொடுக்குது. ஆனால் இப்போது ஹியூமனுக்கு வேலை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? வேலை செஞ்சு முடிச்சோன்னே இது கரெக்டாக செக் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆராய்ஞ்சு ஓகே இவன் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவான்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஜட்ஜ்மெண்ட். அதை அப்படியே ஏஐக்கு நம்ம அப்ளை பண்ணணும். சும்மா ப்ராம்ப்ட் போட்டால் அவுட்புட் வருதுன்றது அது தப்பாக தான் முடியும். ஏஐ கிட்ட என்ன கேட்கணும்? இதனை இதனால் இவன் முடிக்கும். எதை எப்படி ஏஐ முடிக்கும்? அதை நீங்கள் ஆராய்ஞ்சு டிசைட் பண்ணணும். பண்ண பிறகு அதனை அவன் கண் விடல். அவங்ககிட்ட அதை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவான். ஆனால் முடிச்சு கொடுத்த பிறகு நாம் அந்த வேலையை ரிவ்யூ பண்ணி கரெக்டாக தான் பண்ணியிருக்கானான்னு சொல்லணும். இதுக்கு தான் இந்த ஸ்கில்லுக்கு பேர் தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பேர். இன்றைக்கி ஏஐ வேர்ல்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அதனால் இனிமே ஏஐ யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன கேள்வி கேட்கணும், எதுக்கு அந்த கேள்வி கேட்கணும், அதனால் நமக்கு என்ன அவுட்புட் வரணும், அந்த அவுட்புட் வருதா, இதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்கள் டொமைனில் நீங்கள் ஸ்கில் இருந்ததுன்னா இந்த ஏஐ உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.